ஆண்டாள் கண்ட கனவு அப்படின்னு ஒரு 10 பாசுரங்கள் இருக்கும். அதாவது வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டே தோழி அப்படின்னு ஆண்டாள் தனக்கும் எம்பெருமான் மகாவிஷ்ணுவுக்கும் திருமணமான எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கனவு காண்றா. அந்த கனவுல தன்னுடைய திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க, எப்படிலாம் நடந்தது, எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்னு ஒவ்வொரு பாசுரங்கள்லையும் அழகா கனா கண்டேன் தோழி, கனா கண்டேன் தோழி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கனவை தோழி கிட்ட சொல்ற மாதிரி இந்த பாசுரங்களை இயற்றியிருக்கா. இந்த பாசுரங்களை கேட்டாலோ படிச்சாலோ நம்ம வீட்டுல யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, அவங்கெல்லாம் இந்த பாசுரங்களை தினமும் சொல்லிட்டு இருக்கிற பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணமாகும் அப்படின்றது இந்த பாடலுடைய ஐதீகம். நாச்சியார் திருமொழி. சாங் நேம் 09 அப்படின்னு இருக்கும் லேப்டாப்ல.